ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 வீடியோஸாக தக்காளி சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் என்ன தீமைகள் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளி யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை SBO. இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. உங்களுக்கு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுற ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு சோஷியல் மீடியா நல்லாவே ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த SBOவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம், மணியும் ஏர்ன் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அவங்களுடைய கிளிப்பிங்ஸ் ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம சாப்பிட்ற உணவு வகைகளில் தக்காளிக்கு ஒரு தனி இடமே இருக்குது. தக்காளி விலை அதிகமாக இருந்தாலும் அதை நம்ம டெய்லி ரெகுலராக ஒரு தக்காளியாவது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா இதில் ஏகப்பட்ட வைட்டமின் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி இருக்க தக்காளி ஒரு சிலரால் சாப்பிடக்கூட முடியாது. இந்த தக்காளியில் வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பொட்டாசியம், வைட்டமின் K1 போன்ற பல உடலுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதே போல் இதய நலன், பார்வைத்திறன், சரும பாதுகாப்பு அப்படின்ற எண்ணற்ற ஆரோக்கிய நலன்களும் தக்காளியில் இருக்குது. ஆனால் ஒரு சில உடல்நல குறைபாடுகளாக இருக்கவங்க இந்த தக்காளியை எடுத்துக்கக்கூடாது. யாரெல்லாம் தக்காளி சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கிட்னியில் கல் இருக்கவங்க தக்காளி சாப்பிடக்கூடாது. அதுவும் கிட்னியில் உருவாகிற கல் கால்சியம் ஆக்சலேட் அதிகமாக இருக்கிறதுனால உருவாகிறது. நம்ம சாப்பிட்ற பால் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களில் கால்சியம் நிறைந்துள்ளது. அதே போல் தக்காளி விதைகளில் இந்த ஆக்சலேட் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் தக்காளி அதிகமாக சாப்பிடும்போது இந்த தக்காளி விதைகள் வந்து கிட்னி கல்லை உருவாக்கிறது. ஆனாலும் இதிலும் சில ஆப்ஷன்கள் உள்ளது. கிட்னி கல் பிரச்சனை உள்ளவர்கள் விதை இல்லாத பெங்களூர் தக்காளிகளை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகம் செயலிழந்தவர்கள், டயாலிசிஸ் செய்து கொள்பவர்கள், டயாலிசிஸ் செய்வதற்கு முந்தைய ஸ்டேஜில் இருப்பவர்கள், கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்கள், இவங்களாம் தக்காளியை எடுத்துக்கக்கூடாது. இவர்களின் கிட்னி செயலிழந்து விட்டதால் பொட்டாசியம் வெளியேறாமல் உடலில் அதிகமாக தங்கிவிடும். அது தங்கிறதுனால ரத்தத்தில் தொடர்ந்து இருப்பதால் உடலின் நச்சுக்களை உருவாக்கி இதய ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். எனவே பொட்டாசியம் நிறைந்த தக்காளியை அவர்கள் முழுமையாக தவிர்த்து விட வேண்டும். சிலருக்கு மட்டும் அவர்கள் உடல்நிலையை பொறுத்து குறிப்பிட்ட அளவில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கள் சொல்கிறாங்க. சரிங்க, விதை இல்லாத தக்காளி சாப்பிட்டா நம்ம கிட்னி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லும்போது விதை இல்லாத தக்காளி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடலாம். விதை இல்லாத தக்காளிகளில் ஆக்சலேட் வந்து இருக்காது. அதனால் பெங்களூர் தக்காளியை பரிந்துரைக்கிறோம். அதே போல் மரபணு மாற்றப்பட்ட அதாவது ஹைப்ரிட் தக்காளிகளிலும் விதை வந்து இருக்காது. அதையும் நீங்கள் ஆக்சலேட் அதிகமாக இருக்காதனால சாப்பிடலாம். ஆனால் நாட்டு தக்காளியை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹைப்ரிட் தக்காளி வந்து சிறப்பானது, சத்தானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபைனலாக அந்த தக்காளி சாப்பிட்றதுல நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், பற்கள், ஈறுகள், சர்ம ஆரோக்கியத்திற்கு பாதுகாக்கிறதுக்கு உதவும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நமது செல்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதால் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் அபாயத்தை குறைக்கிறது. குறிப்பாக இதய நோயாளிகளுக்கு தக்காளி மிக நல்லது. இரத்த குழாய்களின் திறனை மேம்படுத்தி இரத்த ஓட்டம் ஆகியவற்றை சீராக்குகிறது. இதய நோயாளிகள் குறைவான சோடியம் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதால் அவர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் உதவி செய்யும். இந்த தக்காளி யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சருமம் மங்கி போவது, சருமத்தில் புண் வருவது, புண் வந்தும் ஆறாமல் இருப்பது போன்ற பிரச்சனை இருக்கவங்க இந்த தக்காளியை அதிகமாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ குறைபாடு உள்ளவர்கள், கண் பார்வை பிரச்சனை உள்ளவர்கள் இவங்கெல்லாம் இந்த தக்காளியை எடுத்துக்கலாம். ஏற்கனவே இதய சிகிச்சையில் இருப்பவர்கள், பைபாஸ் செய்தவர்கள் அவங்களுக்கு இது தக்காளி நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பலவிதமான புற்றுநோய் ஏற்படும் அபாயங்களை குறைக்கவும் இந்த தக்காளி பயன்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரிங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு தக்காளி தான் சாப்பிடலாம்? சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 300 முதல் 400 கிராம் காய்கறிகளை சாப்பிடலாம். அதில் தக்காளி 100 கிராம் வரை சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது 2 தக்காளிகளுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததாக நம்ம வாங்குகிற தக்காளியில் புள்ளி இருக்கலாமா, புள்ளி வச்ச தக்காளி வாங்குறது நல்லதா, அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாங்குகிற தக்காளியில் கருப்பு மற்றும் பழுப்பு நிற புள்ளிகள் வருவது பொதுவானது. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஞ்சை அல்லது பாக்டீரியா நோய் தொற்றுகள், சத்து குறைபாடுகள் இந்த காரணங்களால் இந்த புள்ளிகள் உருவாகிறது. அது மட்டும் இல்லாமல் பழங்களின் இயற்கையான கதிர்வீச்சு காரணமாக ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழங்கள் கால்சியம் சத்து கம்மி பண்ணுறதுனாலவும், அதாவது கால்சியம் சத்து குறைவாக இருக்கிறதுனாலவும் இந்த தக்காளியில் புள்ளிகள் வர்றது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தக்காளிகள் பூஞ்சை மற்றும் பாக்டீரியாவால் அஃபெக்ட் ஆகியிருக்கு. அதனால் இந்த தக்காளியை அவ்வளவா யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10 தக்காளியில் புள்ளி வச்ச தக்காளி இது 1-2 இருந்தால் கூட மற்ற தக்காளிகளையும் இது அஃபெக்ட் பண்ணும். அதனால் இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்ல தக்காளியை தான் வாங்கி சாப்பிடணும். இந்த நல்ல தக்காளி எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொலப்பாகவும் இல்லாமல் ரொம்ப காயாகவும் இல்லாமல் நார்மலாக கைப்பிடிச்சு அழுத்தும் போது நார்மலாக நல்ல பதத்தில் இருக்கும்போது இந்த தக்காளி வாங்கி சாப்பிட்றது எல்லா சத்துக்களும் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தக்காளி யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதனால் என்ன பயன்கள் இருக்குது, எப்படி தக்காளி வாங்குறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு சர்க்குலேட் பண்ணுங்கள். இந்த தக்காளி பயன்களை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.